விச் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு ஷோ த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் த சர்க்யூட். கரண்ட பத்தி சொல்றாங்க, டைரக்ஷன் பத்தி சொல்றாங்க. கரண்ட பத்தி நம்ம எங்க படிச்சிருப்போம்? அம்மீட்டர். ஏன்னா கரண்ட் தான் என்ன பண்ணும்? அம்மீட்டர்ல இருக்கிற வந்து எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அத பாக்குறதுக்கான டிவைஸா இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி அம்மீட்டர் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இது வந்து தப்பு. ஏன் இது தப்பு அப்படின்னா, நல்லா கொஸ்டினை கவனிங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு ஷோ த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்? அம்மீட்டர் நான் என்ன சொன்னேன்? ஒரு வயர்ல கரண்ட் போச்சுன்னா அது எவ்வளவு போகுதுன்னு பாக்குறது. எவ்வளவுன்னு சொல்லும்போது அளவு சொல்றது. அப்ப அம்மீட்டர் என்னன்னா அளவு சொல்லுவோம். அதாவது 1 ஆம்பியர் போதா? 5 ஆம்பியர் போதா? 10 ஆம்பியர் போதா? இந்த மாதிரி அளவுகள சொல்றதா என்ன அம்மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கேள்வி என்ன? டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அப்ப என்ன? ஒரு சர்க்யூட் ஒரு வயர் இருக்குன்னா, அந்த வயருக்குள்ள கரண்ட் வந்து போகுதா இல்லையா? அத பாக்குறதுக்கு என்ன டிவைஸ யூஸ் பண்ணுவோம்னா, கால்வனோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. சம்டைம்ஸ் வந்து கன்ஃப்யூஷன் வரும். கால்வனோமீட்டர் என்ன? ஒரு சர்க்யூட்ல இல்ல நீங்க வந்து சிம்பிளா ஒரு வயருக்குள்ள நம்மளுக்கு வந்து கரண்ட் போகுதா இல்லையா? நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்ற டிவைஸ் வந்து கால்வனோமீட்டர். ஆனா அது போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. அது எவ்வளவு போகுது? அளவ பார்க்கணும்னா அதுக்கு யூஸ் பண்றது அம்மீட்டர். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, அம்மீட்டர் வராது. எது வரணும்? கால்வனோமீட்டர். இதுதான் கால்வனோமீட்டருக்கான வந்து இமேஜ். இது வந்து அம்மீட்டருக்கான வந்து இமேஜ். ஈவன் இந்த டெஃபினிஷனா பாருங்களேன். மெஷர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் எ எலக்ட்ரிக் கரண்ட். ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லும்போது என்ன? வலிமை. அப்ப என்ன 1 ஆம்பியரா, 2 ஆம்பியரா, 10 ஆம்பியரா, 50 ஆம்பியரா? அதோட வலிமையை சொல்றதா வந்து அம்மீட்டர். ஆனா கால்வனோமீட்டர் வந்து சும்மா கரண்ட் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு யூஸ் பண்றதா வந்து கால்வனோமீட்டர். நிறைய பேர் சொன்ன மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்க. இது கன்ஃபியூஷன் பண்ணும். அதுக்காக தான். அடுத்து இங்க பாருங்க. ஆப்ஷன் ஏல இருக்குன்னா வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் என்ன? வோல்டேஜ். வோல்டேஜ் எப்படி சொல்லுவோம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்ப இது வந்து வராது. அடுத்து 4வது ஆப்ஷன் பாருங்களேன். ரியோஸ்டாட் அப்படின்னு இருக்குல்ல. ரியோஸ்டாட் ஒண்ணு கிடையாது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்ப ஒரு சர்க்யூட்ல வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். போகிற கரண்ட வந்து என்ன நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ரியோஸ்டாட் இன்ஸ்ட்ருமெண்ட்ட யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த கரண்ட் வந்து ஒரு கதவுக்குள்ள போற மாதிரி வச்சுக்கங்க. இந்த கதவை என்ன பண்றேன்னா, மேல வந்து கதவை வந்து நான் பூட்டிடுறேன். கீழ மட்டும் தொறந்து விடுறேன். அப்ப என்ன? இந்த கரண்ட் வந்து இந்த வழி தான் போகணும். என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு அதிகமா கரண்ட் தேவைன்னு நினைச்சு, இந்த மேல இருக்க கதவை திறந்து வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து கரண்ட் போகும். அப்ப இந்த இடத்துல என்ன? தேவை பொறுத்து நம்ம கரண்ட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதான் என்ன சொல்லுவாங்க? ரியோஸ்டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. பட் தெரிஞ்சுக்கலாம். மத்தவங்கள வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.